Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஈஸியான முடிக்கு ஈஸியா கலரை கொடுக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஹெர்பல் ஹேர் டை தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் டை பாத்தீங்கன்னா ரெண்டு பொருட்களை வச்சு தான் நம்ம பண்ண போறோம். இந்த ஹேர் டை உங்களுக்கு முடி வளர்றதுக்கு யூஸா இருக்கும். முடி உதிராது. அந்த கலரை அநேக நாட்கள் தக்க வைக்கும். முடி black-ஆ மாறிடும். வாங்க இப்போ இந்த ஹேர் டை எப்படி பண்றது அப்படினு சொல்லி நம்ம பார்க்கலாம். முட்டை முடி வளர்ச்சிக்கு நமக்கு உதவியா இருக்கும். ஹேர் ஃபால் ஆகாம பாத்துக்கும். முடி உதிராம பாத்துக்கும். முடி அடர்த்தியா வளர்றதுக்கும் இது முட்டை உதவி செய்யும். நம்ம ஹேருக்கு இந்த முட்டை ரொம்ப நல்லது. அதனால எப்பவுமே நம்ம ஹெர்பல் ஹேர் டை செய்யும்போது இந்த முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம சேர்த்துக்கிறது பெஸ்ட். இப்போ இந்த வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துக்கோங்க. வெள்ளைக்கருவை இப்படி தனியாக நம்ம எடுத்துக்கிட்டு அதை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு அடித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த பவுடர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். எப்போதுமே ஹேர் டைக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் வார்ம் வாட்டர் சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த கலர் சீக்கிரம் நமக்கு இறங்கி ஈஸியாக நமக்கு ப்ரிப்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும். ரெண்டு பொருள் தான் நம்ம இன்றைக்கி சேர்த்துருக்குறோம். ரொம்ப ஈஸியான ஹேர் டை இது. இது ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. முட்டையோட வெள்ளைக்கருவை எடுத்து மிக்சியில் அடித்து இந்த இண்டிகோ பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்க வேண்டியதுதான். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். மிக்ஸ் பண்ணும்போது இப்படி கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. முடிக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. நான் இதைத்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். மருதாணியெல்லாம் நம்ம போடும்போது முடி சிவப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இண்டிகோ பவுடர் இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முட்டையோட வெள்ளைக்கருவை சேர்க்குறதுக்கு நீங்கள் மறந்துடாதீங்க. எப்போதுமே அப்ளை பண்ண முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டு அப்புறமா இதை அப்ளை பண்ணுங்கள். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஹேரில் நல்லா பிடிச்சிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த இண்டிகோ பவுடர் போடும்போது என்ன ஆகும்னா முடி லேசாக வடவடன்னு நிற்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக நீங்கள் கண்டிஷ்னர் சேர்த்துக்கோங்க. கண்டிஷ்னர் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா முடி நல்லா ஸ்மூத்தாக ஷைனியாக இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முடி நரை முடி நமக்கு மாறி போயிடும். முடி எப்போவுமே பிளாக்காக தான் இருக்கும். இது ரொம்ப ஈஸியானது, ஹெல்த்தியானதும் கூட. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.